இன்னைக்கு 5 விஷயம் நேரா சொல்றேன். 1 755 கோடி மதிப்பில் ஒரு அரசு ஒப்பந்தம் ஒரே ஒரு பைசாவுக்கு போயிருக்கு. என்னது? ஒரு பைசாவா? ஒரு பைசா தான். எப்படி ஏன்னு உள்ள இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். 2வதாக தமிழக அரசியல்ல ஒரு பெரிய கட்சி தன்னோட உள்கட்டமைப்பையே ஒரே நாள்ல தலைகீழா மாத்திருக்கு. பல மூத்த தலைகள் ஆட்டம் காண போகுதுன்னு பேச்சு. ஸோ இது நல்ல ஒரு ஃபன்னியான ஒரு சப்ஜெக்ட்டு, ஓகேவா? எந்த மூத்த கட்சி என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்த்தே ஆகணுங்கிறவங்களே. 3 சென்னையில் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கானவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம். அது என்னன்னு கேட்டால் சந்தோஷப்படுவீங்க. 4 நீங்கள் தியேட்டர் பக்கம் போகிறவங்கன்னா உங்களுக்கு நேரடியாக பாதிப்பு தர ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. 5வதாக சென்னையில் ஒரு இடத்துல நடந்த திருட்டு வழக்கில் கைதான ஆள் யாருன்னு கேட்டால் நீங்கள் நிஜமாகவே ஷாக் ஆயிடுவீங்க, ஓகேங்களா? 5 இன்னைக்கு இங்கேயே ஃபுல்லாக பாருங்கள். உறவுகளே, நேற்று ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோவில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். முழுமையாக பாருங்கள். நாள் முழுக்க வேறு எங்கேயும் நீங்கள் தேட வேண்டியதே இல்லை எதை நியூஸை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ தவறாமல் உங்களை வந்து சேரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியே இது இன்னும் பல உறவுகளை போய் சேரணும்னா அதுக்கு உங்கள் உதவி எனக்கு நிச்சயமாக தேவை. ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், இந்த 3ம் அதை சாத்தியமாகும். ஸோ அது மட்டும்தான் சாத்தியமாகும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குழுமம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேரடியாக முக்கிய செய்திகளை பார்ப்போம். முதலாவதாக, தாய்மாமன் தங்க மோதிரம் 1 பைசா டெண்டர். ஒரு கடைக்கு போகிறீங்க, கடைக்காரர் இந்த பொருளுக்கு காசே வேண்டாம் சும்மா எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் முதல்ல சந்தோஷம்தான் வரும். ஆனால் அடுத்த நொடி என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். ஏன் இதில் இவருக்கு என்ன லாபம்? ஸோ எதுக்காக நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறாரு? அதே கேள்வி தான் இப்போ தமிழக அரசிலும் எழுந்திருக்கு. விஷயத்துக்கு வரேன். நமக்கெல்லாம் தெரியும், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் தர தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிஞர் அண்ணா பிறந்தநாளான செப்டம்பர் 15 அன்னைக்கு முதல்வர் விஜய் இதை தொடங்கி வைக்க போகிறாரு. இதுக்காக வருஷத்துக்கு 755.83 கோடி ஒதுக்கீடு. மோதிரம் 22 கேரட் 916 ஹால்மார்க் தரத்தில் இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நல்ல செய்தி. ஒரு புது குழந்தையோட குடும்பத்துக்கு இது பெருமையான விஷயம்தான், ஓகேங்களா? ஓகே, இப்போது சுவாரஸ்யம் இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த மோதிரங்களை செஞ்சு தர்றதுக்கான டெண்டரில் நிறைய நகை நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுச்சு. ஒரு நிறுவனம் செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஒரு மோதிரத்துக்கு 419.97 கேட்டுச்சு. இன்னொரு நிறுவனம் 822, ஓகேங்க. ஆனால் ஜாய் அலுகாஸ் நிறுவனம் என்ன கேட்டுச்சு தெரியுமா? ஒரே ஒரு பைசா. ஆமாங்க, ஒரே ஒரு பைசா. ஓகே, சரியாக தான் கேட்டீங்க, ஓகேவா? செய்கூலி, ஹால்மார்க், பேக்கிங், இன்சூரன்ஸ், போக்குவரத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பைசா. முதல்ல ஃப்ரீ, ஒரு பைசா தான் சும்மா அது, சரிங்களா? இயற்கையாகவே இவங்க தான் மிக குறைந்த விலையில் சொன்னவங்க. அந்த L1 சொல்லுவாங்க. L1 யார்? L1 தேர்வாகி ஒப்பந்தத்தில் வந்து பெரும்பங்கு இவங்களுக்கு போயிருக்கு. இன்னொரு பகுதி இன்னொரு பிரபல நகை நிறுவனத்துக்கு போயிருக்குன்னு தகவல். இங்கே 2 பக்கமும் நேர்மையாக நம்ம பார்க்கணுங்க. ஒரு பக்கம் அரசுக்கு இது நல்ல டீல் தானே, செய்கூலி இல்லாமல் மோதிரம் கிடைச்சா அரசு பணம் மிச்சம், அந்த லாபம் மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நிறுவனத்துக்கு இது விளம்பர மதிப்பு. ஆக்சுவலாக அது அப்படி தான் அவங்க பார்த்துருப்பாங்க. எங்கள் மோதிரம் தான் ஒவ்வொரு புது குழந்தை கையிலையும் இருக்கின்ற ஒரு பெருமை. ஸோ வியாபார உலகத்தில் இப்படி நடக்கிறது புதுசு இல்லை. ஸோ இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தரப்பில் இந்த டெண்டர் பற்றி கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய ஒப்பந்தம் 1 பைசாவுக்கு போகிறப்போ அதோட முழு விதிமுறைகளையும் வெளிப்படையாக இருக்கணுங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு தான். ஸோ இந்த விவகாரம் பேரவை வரைக்கும் போச்சு. விவாதத்தில் எதிர்கட்சி உறுப்பினர் ஒரு டெக்னிக்கல் கேள்வியை கேட்டார். தங்கம் என்பது மெடிக்கல் எக்யூப்மெண்டா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். தங்கம் என்பது ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்று வகைப்படுத்தி அதனை கொள்முதல் செய்வதற்கு தமிழக மருத்துவ சேவை கழகம் செய்ய முடியுமா என்பதை சிந்தித்து ஆராய்ந்து அதனை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுத்த முடியுமா? அதை நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த மருந்துகள் வாங்கும் அந்த நீங்க தொகைக்கு என்ன செய்வீர்கள்? மக்களுக்கு மருந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? மருத்துவ சேவைக்கான கழகம் எப்படி தங்கம் கொள்முதல் பண்ண முடியும்னு. ஸோ இதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லி அந்த பெட்டகம்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். குழந்தைக்கு அந்த பேபி கிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது கூடவே இதை கொடுக்கணுங்கிறது தான் நம்ம கருத்தெல்லாம் கேட்டோம். கருத்து கேட்டப்ப அந்த டாக்டர்ஸ் மத்தியிலையும் நம்ம பேசினோம், ப்ளஸ் பொதுமக்கள்கிட்டையும் பேசினப்ப அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோட ஒரு ஒட்டுமொத்த ஒரு டிசிஷன் வந்து தான் இந்த நம்ம மருத்துவத்துறை
அந்த திட்டத்தை அமல்படுத்தணும். ப்ளஸ் இதை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு டிஎன்எம்எஸ்சி நம்ம வந்து அதுக்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். திட்டத்தோட நடைமுறையை விளக்கினார். ஸோ திட்டம் செப்டம்பர் 15 தொடங்க போகிற நிலையில் இந்த டெண்டர் விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கொரில்லா மார்க்கெட்டிங் பேட்டர்ன் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பாருங்கள், இந்த விவகாரத்தில் ஜோயா லுகாஸ் ஃபேமஸ் ஆகிடுச்சா? இது ஒரு 2 நாளாக ஓடிட்டு இருக்க டாபிக். இப்போ ஜோயா லுகாஸ்னால் என்ன ஒரு ஞாபகத்துக்கு வரும்? ஸ்ட்ரெயிட்டாக ஏப்பா அந்த தாய்மாமன் நகமோக திட்டம் இவங்க தான் இப்போ கொடுக்குறாங்க, பிறந்த குழந்தைகள் இங்கேருந்து தான் போகுது, ஃப்ரீ பிராண்டிங். அதுவே வந்து அதுவும் எப்படி நான் ஸ்டாப்பாக 5 வருஷத்துக்கு அங்கங்கே ஸ்மார்ட்டாக அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து கிடச்சா போதும். இப்போ வந்து அதை ஒரு பிராண்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோடியாக செலவு பண்ணியிருக்கணும். அதுக்கு பதிலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெண்டரை அவங்க ஃப்ரீயாக விட்டு அதை நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சிக்கலாம், நம்ம ஃப்ரீ பிராண்டிங் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தே ஹவ் பிளான்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். அவங்க ஒன்றும் சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறதுலாம் கிடையாது. இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும் என்னுடைய கருத்து இது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உறவுகளே, இந்த 1 பைசா டெண்டர் இது ஸ்மார்ட் டீலா இல்லை சந்தேகப்பட வேண்டிய விஷயமா? ஸோ உங்கள் கருத்தை கமெண்ட்டில் போடுங்க, சரிங்களா? அடுத்த டாபிக், அறிவாலயத்தில் நிலநடுக்கம். இருந்து 110 அறிவாலயத்தில் நிலநடுக்கமா? நிலநடுக்கம் வரக்கூடிய இடம் தான் அது, சரியா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பில்டிங்லாம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து எதிர்க்கட்சி முகாமில் நடந்த ஒரு மிகப்பெரிய உள்மாற்றம். இது தமிழக அரசியலோட அடுத்த சில வருஷங்களை பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால் கொஞ்சம் விரிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உறவுகளே. திமுக செயற்குழு கூட்டம் நேற்று சென்னையில் நடந்துச்சு. அதில் 9 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கட்சியோட அடிப்படை கட்டமைப்பே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஐயோ முக்கியமான மாற்றங்கள் இதோ. இப்போ இருக்கிற 77 மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 110 உயருது. ஸோ உயர்ந்து வேற லெவல் உயரிச்சு, அவ்வளோதான் இதுக்கப்புறம். ஸோ அடுத்து இந்த வருவாய் மாவட்ட அடிப்படையில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கழக மாவட்டம்ங்கிற கணக்கில் அது, ஓகேங்களா? ஸோ அதோட பதவிகளுக்கு வயது வரம்பு, அதாவது மாவட்ட செயலாளருக்கு அதிகபட்சம் 70, ஒன்றிய செயலாளருக்கு 60, வட்ட நகர அளவில் வந்து பார்த்திங்கன்னா 50, கிளை செயலாளருக்கு வந்து 45 வயசு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரிஸ், ஓகேங்களா? இந்த வயசு தான் வந்து அது மேலே அவங்க 40 தாண்டுச்சுன்னா கிளை செயலாளர் இருக்க முடியாது, அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஒரே ஆள் ஒரே பதவியில் எத்தனை முறைன்னு டேர்ம் லிமிட்டும் வந்திருக்குங்க. அடடே, ஓகே, சூப்பர். மாநகர செயலாளருங்கிற பதவியே இனிமேல் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் இந்த மாற்றம்? நீங்களாம் அதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாம் சிறப்பாக தானே இருக்குது. ஏன் இவ்வளோ மாறுறீங்க? மாற்ற வச்சிருக்கு. அடி, அப்படி அடி, சர்றானே அடி. இதோட நேரடி விளைவு என்ன அப்படின்னு பார்ப்போமா? 70 வயது தாண்டின மூத்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உட்பட சுமார் 13 பேர் பதவி இழக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல்கள் வருது. இருந்து இப்போ என்ன பண்ண போகிற? நல்லது தான். அடுத்து உறுதியான பட்டியல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகிற உறவுகளே. கட்சி தலைவர்கள் தான் புது மாவட்டங்களையும் பொறுப்புகளையும் அறிவிக்கணும். ஸோ அது வெளியானதும் யார் யாருன்னு நம்ம இங்கே பேசுவோம். இது எப்படி பார்க்கணும்? நேர்மையாக சொல்லணும்னா, தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஒரு கட்சி இளைய தலைமுறைக்கு வழிவிடுற மாதிரி தன்னை மாற்றிக்கிறது ஜனநாயக ரீதியாக நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு கேள்வியும் இருக்குது. வயசு காரணமாக விலகிற மூத்தவங்க இடத்துல வர்றவங்க யார்? திறமை அடிப்படையில் கொடுக்குறாங்களா, இல்லைனா எப்பவும் போல் காசை வாங்கிட்டு கொடுக்குறாங்களா, இல்லைனா ஏதாவது வந்து பார்த்தா பாலிடிக்ஸ் பண்ணி அவங்களுடைய பெரியவரோடைய சின்னவரோடைய அப்படி இந்த அன்றாயிரம் நான் தாண்டா துவைப்பேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அமாவாசை அன்றாயிரம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த மறுசீரமைப்பு எப்படி நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு அடுத்த சில வாரங்களில் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுவோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு, இதை நான் விடவே மாட்டேன், ஓகேங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்கிறேன் வரவங்களே. எப்படியோ ஒன்று உருப்பிட்டா சரி, ஓகேவா? அடுத்து முதல்வர் தரப்பில் நேற்று 2 அதிகாரப்பூர்வ செய்திகள் வந்திருக்கு. ஒன்று, நேற்று ஆகஸ்ட் 22 நம்ம சென்னையோட 387வது நாள் பிறந்த நாள். எஸ், ஓகேவா? மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு முதல்வர் விஜய் சமூக வலைத்தளத்தில் வாழ்த்து பதிவு வந்து போட்டிருந்தாரு. சென்னை நகரத்தோட வரலாறு, அதோட மக்கள், இந்த நகரம் தமிழகத்துக்கும் நாட்டுக்கும் தந்த கொடைகளை நினைவு கூர்ந்து வாழ்த்து சொல்லியிருக்கார். சென்னையில் வாழ்கிற உறவுகளே, உங்கள் ஊரோட பிறந்தநாள் நேற்று. உங்களுக்கு சென்னைனா முதல்ல ஞாபகம் வருது என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம மேட்டர் இல்லை இது, நிச்சயமாக சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் உறவுகளுக்கு
சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை சென்னையிலனா கூட பரவாயில்ல, சென்னைனா உங்கள் ஞாபகத்துக்கு வர்றது எது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து 2வது, வர செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு குடியரசுத் தலைவர் கையில் தேசிய நல்லாசிரியர் விருது வாங்க போகிற தமிழக ஆசிரியர்கள் 2 பேருக்கு, தங்கராஜ், அமுதா, முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம மாநிலத்து ஆசிரியர்கள் தேசிய அளவில் அங்கீகாரம் வாங்குறதுக்கு நமக்கு எல்லாம் வந்து பெருமை தானங்க. டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் சார்பாக அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் இருந்தால் அவங்க பேரை கமெண்ட்டில் போடுங்க. நல்ல ஆசிரியர்களை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். நான் நிச்சயமாக உங்கள் ஆசிரியர் பேரை போடுங்க. நான் நிச்சயமாக அந்த ஆசிரியர் பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் படிப்பேன். அதே மாதிரி இந்த சென்னை மேட்டர் சொன்னல, அதுவும் நான் கண்டிப்பாக படிப்பேன். நாளைக்கு நான் கண்டிப்பாக, ஓகேவா, இது நான் வந்து படிப்பேன், பேரோட படிப்பேன். ஓகே, டீல்? எஸ். ஓகே, அடுத்து அரசு நகர்வுகள். அரசு தரப்பில் நேற்று வந்து முக்கியமான நகர்வுகளை பார்ப்போம். 3 விஷயம். ஒரே நாளில் 2973 பேருக்கு வேலை. இதுதான் இன்னைக்கு என் மனசுக்கு பிடிச்ச ஒரு செய்தி உறவுகளே. சென்னை அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலை பள்ளியில் நேற்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு நடந்துச்சுங்க. 283 நிறுவனங்கள் வந்திருந்தது. அதில் 2973 2973 பேருக்கு அன்றைக்கே வேலை உறுதியாகிடுச்சு. இதில் இன்னொரு அழகான விஷயம், 25 மாற்றுத்திறனாளிகளும் இருந்தாங்க இந்த முகாமில். அவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. நினச்சி பாருங்கள், நேற்று காலையில் வேலை இல்லாமல் போனவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3000 பேர் இன்றைக்கி ஒரு நம்பிக்கையோடு வீடு திரும்பியிருக்காங்க. இந்த மாதிரி முகாம்கள் அடிக்கடி எல்லா மாவட்டத்திலும் நடக்கணும். உங்கள் ஏரியாவில் இப்படி முகாம் நடந்தால் அந்த தகவலை என்கிட்ட சொல்லுங்கள், இங்கே அனௌன்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது ஒரு நல்ல மேட்ரு. ஓகே, அடுத்து நம்மளுடைய சௌகா ஜானகி அம்மாவுக்கு அரசு அஞ்சலி. மறைந்த மூத்த நடிகை சௌகா ஜானகி அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக சட்டப்பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் மற்றும் அமைச்சர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினாங்க. ஸோ தமிழ் சினிமாவுடைய ஒரு பொற்காலத்தோட சாட்சி அவங்க. ஸோ அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். நம்ம நேற்றே வந்து அவங்களுக்கு இரங்கல் நம்ம தெரிவிச்சிருந்தோம். அடுத்து சென்னை டு மெட்ராஸ் புகைப்பட கண்காட்சி. மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னையோட பழைய புது வரலாற்று புகைப்பட கண்காட்சி தொடங்கியிருக்கு. சென்னை பக்கம் இருக்கிறவங்க குடும்பத்தோடு போய் பாருங்கள். நம்ம ஊரோட கதையை கண்ணாலே பார்க்குற ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச செக்மெண்ட் எதிரொலி. இப்போது மற்ற கட்சியோட மேடைகள் பக்கம் நம்ம திரும்புகிறோம். இன்றைக்கி இங்கே பேச வேண்டிய முக்கியமான விஷயம், எம்எல்ஏ கார் திட்டத்தில் நடந்த திருப்பம். இந்த திட்டத்தை நம்ம முதலிருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அரசு 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் வாங்கி தரது, மாதம் 75,000 பராமரிப்பு படி. இப்போ அதில் வந்து எதிர்க்கட்சிகள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. இல்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசில் சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கையெழுத்திட்டு இந்த கடிதத்தை உங்கள் மூலமாக அரசுக்கு கொடுத்துக்கிறோம். பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு, மாநிலம் நிதி நெருக்கடியில் இருக்கிற நிலையில் எங்கள் கட்சியோட 59 எம்எல்ஏக்களுக்கும் அரசு கார் வேண்டாம். நான் நேற்றே இதை பற்றி பேசியிருந்தேன். கரெக்டாக அதோட யோசனையும் சொன்னார். எம்எல்ஏக்களுக்கு தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ண சொத்து விவரங்களை பார்த்து நிஜமாகவே கார் வசதி இல்லாத பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே கருத்தை வேறு சில கட்சிகளும் சொல்லியிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் வந்து எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கட்சி தரப்புலையும் இந்த படத்தில் நெல் கொள்முதல் நிலையம் கட்டலாமேன்ற மாதிரி யோசனை வந்திருக்கு. ஸோ இதுக்கு அரசு தரப்பில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில் சொன்னார். விசிகேலிருந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்குறாரு. அவருடைய குரல் யார் யாரெல்லாம் பஸ்ஸில் வராங்க, யார் யாரெல்லாம் ட்ரெயினில் வராங்க, அவருடைய குரலாக இருந்துச்சு. அப்போ முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவாக அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் வந்து ஒரு புரோட்டோகால். அப்போ எங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்குது, என்கிட்ட கார் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்குது, நாங்கள் போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போகிறதில்ல. இது ஒரு அடிப்படையாக இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலாக நினச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு
தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்கள் யாருமே கார் கேட்க போறதில்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்ககிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறதில்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னார், என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் வந்து ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது வந்து உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இது ஆடம்பரம் இல்லை, எம்எல்ஏக்கள் மக்களை சந்திக்கிறதுக்கான தேவை. ஸோ எல்லாருமே சமம்ங்கிற அடிப்படையில் தான் எல்லாருக்கும் இந்த அறிவிப்பு. ஏற்கனவே கார் வச்சிருக்கிறவங்க விண்ணப்பிக்க மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நான் ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன், நீங்களே வந்து யோசிங்க. ஒரு நாளிதழில் வந்து பாருங்கள், அடுத்த சொத்து வரி ஆய்வுப்படி 234 எம்எல்ஏக்களுக்கும் வந்து பாருங்கள் 194 பேர்கிட்ட, அதாவது 83% பேர்கிட்ட ஏற்கனவே சொந்த கார் இருக்குது ஒரு. ஸோ அப்படின்னா கார் இருக்கிறவங்க விண்ணப்பிக்க மாட்டாங்கிறவங்க தான் அரசோட நம்பிக்கை. ஸோ நடைமுறையில் எப்படி வேலை செய்யுது, யார் விண்ணப்பிக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்து அடுத்த கட்டமாக நம்ம இதை பற்றி பேசணும். இருதரப்பு வாதத்தையும் உங்கள் முன்னாடி வந்து நான் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் எந்த பக்கம், எல்லாத்துக்கும் கார் சரியா இல்லை தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் சரியா, கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் நேற்று. மீண்டும் நான் சொல்கிறேன், பார்க்கலாம், திரும்பவும் எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். கமெண்ட்டில் வந்து பண்ணாதவங்க எல்லா எம்எல்ஏக்களும் கார் சரியா இல்லை விண்ணப்பிக்கிறவங்க மட்டும் கார் கொடுக்கலாமான்றதை நிச்சயமாக சொல்லுங்கள். ஓகேங்களா? நம்ம பேச அந்த அரசுக்கு புரிய வரும், கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க. ஓகேவா? மக்கள் எல்லாமே இதுதான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து தப்புனா தப்பு. இப்போது இன்னைக்கு பேசுறது கொஞ்சம் கனமான விஷயம், ஆனால் பேசியே ஆகணும். செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பகுதியில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. காதல் விவகாரம் தொடர்பான தகராறு தான் காரணம்னு சொல்லப்படுது. ஸோ இது ஆணவ கொலைன்ற புகாரும் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கு. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களில் ஒருத்தர் தாவேகா நிர்வாகின்னு பல தரப்பு தகவல் வந்து சொல்லுது. அவரோட மகன் உட்பட மொத்தம் 4 பேர் வந்து கைதுன்னும், தாக்குதலுக்கு ஆள் அமர்த்தப்பட்டதாக சொல்லப்படுற இன்னொருத்தரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் தேடிட்டு இருக்குன்னு தகவல்கள் வந்துட்டு இருக்குங்க. வழக்கு வந்து விசாரணை நிலையில் இருக்குது. ஸோ யார் குற்றவாளி நீதிமன்றம் தான் சொல்லணும். அதனால் பெயர்களையோ உறுதிப்படுத்தப்படாத தகவலை வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி நம்ம பேசுவோம். ஆனால் 2 விஷயத்தை தெளிவாக நம்ம சொல்லணும். ஒன்று, ஒரு இளம் உயிர் வந்து போயிருக்கு. எந்த காரணத்துக்காகவும் எந்த பின்புலமும் இருந்தாலும் கொலைங்கிறது கொலை தான், தப்புனா தப்பு தான். ஸோ கைதானவர் எந்த கட்சினாலும் சட்டம் அதோட வேலையை முழுசாக செய்யணும். தாவேகா நிர்வாகின்னு உறுதியானால் கட்சி என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்னு நம்ம கேட்போம், அது எடுக்கும். முதல்வர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வச்சிருக்கிற ஒழுக்க எதிர்பார்ப்புக்கு இது நேர் எதிரான நடத்தை. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்படணும், கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவாங்க. 2, இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் மேடைகளில் பெரிய அளவில் குற்றச்சாட்டு அரசியல் நடக்குதுங்க. எங்கள் பொறுப்பு அரசியல் இல்லை, சரிங்களா? அந்த இளைஞரோட குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும். விசாரணையில் என்ன வெளிவருதுன்னு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒன்றுங்க, நிறைய பேர் என் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து டிவி கேட்க இதோ இப்போ பேசுனேன்ல ஏங்க, அரசியல் மேடையில் நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டாப்பிக்கை பிரேக் பண்ணோம். ஓகேவா? யாரை பற்றி பிரேக் பண்ணோம்? அந்த ஜோசிகாரை பற்றி தானே. அவர் டிவிக்கே இல்லாமல் யார் சொல்லுங்கள்? இதோ இப்போ டிவிகே நிர்வாகி வந்து கைதாகியிருக்காரு, தப்புனா தப்பு தான் சொல்கிறோம். யார் அவர்? டிவிகே தானே. இப்பெல்லாம் கிடையாது, தப்புனா தப்பு தான், சரிங்களா? கரெக்ட்னா கரெக்டு தான், அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கருத்து உங்கள்கிட்ட இருக்குது, இதை பற்றி நீங்கள் பேசுங்க, பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சால் பேசுங்க. நீங்கள் ஏதாவது சேலஞ்ச் பண்ணுறீங்களா? சும்மாலாம் உட்காந்துருக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வெரிஃபை பண்ணிட்டு உண்மை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது அரசு கவனத்துக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக பேசுவாங்க. நான் பேசுவேன், மற்றவங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பேசுவேன். அதனால் வந்து இது எதுக்காகனா, சில பேர்லாம் சொல்லுவாங்க கமெண்ட்டை வந்து 1000 பேர் ஏதாவது கமெண்ட் போடுவாங்க, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள். அப்படி கிடையாது. எல்லா கமெண்ட்டும் மதிக்கப்படணும், எல்லாரோட கருத்தும் நம்ம கேட்கணும். ஜேர்னலிஸ்ட்டாக எல்லா கருத்தும் கேட்டால் தான் நமக்கு அது தெரிய வரும். ஓகேவா? அதனால் நான் சொல்ல ஒரு விஷயம்னா, எந்த கட்சிக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற உள்ளபடி பேசுகிற ஒரு விஷயம் தான் இது. அதனால் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். அடுத்து நம்மளுடைய தொடர்கதை, நம்ம ஃபாலோ போர்டில் முதல்ல ஒரு வழக்கை முடிச்சு வைக்கிற செய்தியோடு ஆரம்பிக்கிறேன். ஒரு கதை முடிவுக்கு வருது. முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆக்ரா போகிற ரயிலில் சூட்கேஸில் சடலம் கண்டெடுக்கப்பட்ட அந்த வழக்கு, அது இப்போ தீர்ந்துருக்கு. சடலத்தோட அடையாளம் உறுதியாகிருக்கு. இது நம்ம பக்கத்து கூடுவாஞ்சேரி இருக்கு இல்லையா, அங்கே அந்த பகுதியில் தொடர்பான கொலை வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கைது நடந்திருக்கு. ஸோ வழக்கோட மற்ற விவரங்களை நீதிமன்றத்தில் பேசப்படும். நாம் சொன்ன மாதிரியே முடிவை உங்களுக்கு சொல்லிட்டோம். இந்த கதையை போர்ட்லேருந்து இப்போ நம்ம இறக்கி விடுறோம். ஸோ அடுத்து இப்போ மற்ற ஓப்பன் கதைகள் என்னன்னு சொல்கிறேன். ஒரு வரியில் மயிலாடுதுறை மீனவர் விவகாரத்தை 2 உடல்களுக்கும் ஊர் திரும்புறதுல இன்னும். ஸோ அந்த இழப்பீடு அறிவிப்பையும் இனி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். புது அப்டேட் வேணும். ஸோ நம்ம வந்த உடனே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி டிவிஎஸ்சி
மின்வாரிய கொள்முதல் சோதனை வழக்கில் புது அப்டேட் இல்லை. கர்நாடகா சுட்டுக்கொலை வழக்கு விசாரணை பார்த்துட்டு இருக்கோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐ விசாரணை தொடருது. கரூர் வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணை அக்டோபர் 7. ராமேஸ்வரம் 9 மீனவர்கள் இலங்கை விடுவிப்பு இன்னும் இல்லை. 21 எம்எல்ஏ வழக்கு தொடர்பான தனி வழக்கு செப்டம்பர் 1 விசாரணை. தமிழ்தாய் வழக்கு தீர்ப்பு வந்து ரிசர்வ்டு வந்ததும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேகமலை விவசாயிகள் விவகாரத்தில் அதிகாரப்பூர்வ தெளிவுக்காக காத்திருக்கோம். கோவை மாணவர் வழக்கு, திருவொற்றியூர் வழக்கு, பழனி நில வழக்கு, சைபர் மியூல் வேட்டை, அதே மாதிரி டாஸ்மார்க் விசாரணைகள், 634 கோடி நியமன லஞ்ச வழக்கு, முன்னாள் அமைச்சர் வேலு டிவிஎஸ்சி விசாரணை, தாவேகா நிர்வாகி வீராசாமி வழக்கு, மார்கனின் எம்எல்ஏ வழக்கு, மேகதாது எல்லை மோதல், அதிமுக உள்கட்சி விவகாரம், திமுக ஐஎன்டிஏ கூட்டணி நிலை, நயினார் உதயநிதி கருத்து சர்ச்சை, பரந்தூர் ஏகனாபுரம் வழக்கு, 2021 வெள்ள அறிக்கை, சாரசா பட்டமளிப்பு விவகாரம், 151 மருத்துவ இடங்கள், நீட் விவாதம், கல்லூரி சுற்றறிக்கை விவகாரம், பொள்ளாச்சி பள்ளி குடிநீர் விவகாரம், உதயநிதி ஜாமீன் வழக்கு, இது எல்லாத்துலேயும் இன்னைக்கு புது அப்டேட் இல்லை. எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். எதையுமே நம்ம விடுறது கிடையாது உறவுகளே. இதில் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அடுத்ததாக மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். ஸோ நம்ம கோரிக்கை போர்டில் இன்றைக்கி நிலவரம் நேர்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி போர்டில் இருக்கிற கோரிக்கைகளுக்கு புது தீர்வு அறிவிப்பு எதுவுமே வரல உறவுகளே. ஆனால் ஒன்று கூட நம்ம மறக்கலை. ஸோ நான் ஒவ்வொன்றா இப்போ சொல்ல வேணாம், ஏன்னா நேற்று தான் அவங்க சொல்லியிருப்பேன் என்னெல்லாம் பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை போர் அடிக்க நான் விரும்பலை. ஸோ நான் வந்தால் எல்லாத்தையுமே சொல்கிறேன், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அடுத்தது மக்களுக்கான தகவல்கள். உங்களுக்கான தகவல்கள் 2 இருக்குது, சொல்லிடுறேன். ஒன்று, முந்தைய எபிசோட நான் சொன்னேன், ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், டிஎன்பிஎஸ்சி இலவச பயிற்சி பற்றின முழு விவரம் கிடைச்சது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கிடைச்சிச்சு. நான் சொல்கிறேன். அரசோட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை அதிகாரப்பூர்வ அறிவிச்சிருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A முதல் நிலை தேர்வுகளுக்கான இலவச ஒருங்கிணைந்த நேரடி பயிற்சி வகுப்புகள் எல்லாம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்கள்லையும் தொடங்கப்படுதுங்க. ஸோ பட்டதாரிகள் எல்லாரும் சேரலாம். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை. ஸோ சேரணும்னா உங்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அணுகி பதிவு பண்ணுங்கள். அதோட இன்னொரு முக்கியமான தேதி, குரூப் 2 2A தேர்வு நவம்பர் 1 நடக்குதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. விண்ணப்பம் www.tnpsc.gov.inல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக. ஸோ வீட்டில் அரசு வேலைக்கு படிக்கிற பசங்க இருந்தால் இந்த தகவலை இப்போவே அவங்க கிட்ட சொல்லுங்கள். இலவசமாக கிடைக்கிற பயிற்சியை விட்டுடாதீங்க. 2வதாக MD யோகா அண்ட் இயற்கை மருத்துவ முதுநிலை படிப்பு விண்ணப்பத்துக்கு கடைசி தேதி வந்து செப்டம்பர் 3. முன்னாடியே சொன்ன நினைவுபடுத்தின மீண்டும் www.tnayushselection.org இதுதான் வந்து அவரோட வெப்சைட். அடுத்ததாக FIR and arrest. சென்னை போலீஸ் வெளியிட்ட தகவல்கள் சுருக்கமாக இந்த வாரம் வந்த அறிக்கைகளில் ஒரு சிறப்பு நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சில முக்கிய வழக்குகளும் இருக்குது. முதல்ல அது சிறப்பு நடவடிக்கை நான் சொல்கிறேன். காவல் ஆணையர் உத்தரவுப்படி சென்னையோட 12 காவல் மாவட்டங்களையும் நீதிமன்ற பிடிவாரண்ட், அதாவது NBW நிலுவையில் இருந்த தலைமறைவாக இருந்தவங்களை பிடிக்க ஒரே நேரத்தில் களமிறங்கி கைதுகள் நடந்திருக்குங்க. வருஷ கணக்காக தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாலும் சட்டம் அவங்கள விட போகிறது கிடையாது. அதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்ததாக இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, சொன்னால் ஷாக் ஆயிருவீங்க சொல்லிட்டு பாருங்க சொல்லுவேன். ஷாக்லாம் அவங்களாம் எனக்கு தெரியாது, ஓகேங்களா? அவங்களாம் நீங்கள் ஷாக் ஆகாமல் நினச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த செயின்ட் தாமஸ் மவுண்டில் அந்த பகுதியில் ஒரு கோவிலோட வெள்ளி மற்றும் தங்க தாலிகள் திருட்டு போன வழக்கில் கைதானது யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? அந்த கோவிலோட பூசாரி தான். எப்படி சாக்கானீங்களா இல்லையா? சரி, கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ காக்க வேண்டிய கையே களவாடி இருக்கே, பூசாரி எவ்வளோ நாள் உறுத்தினதுன்னு தெரில கண்ணில். ஓகேவா? என்ன நம்ம எதுவும் போடல, சாமி நிறையா போட்டிருக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் தான் டெய்லி வந்து பார்த்தா ஆர்த்தி தான் காமிக்கிறேன், எல்லாத்தையுமே உனக்கு பண்ணுறேன், என் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் உனக்கு இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாமி ஃபீல் பண்ணிவிட்டு அடிச்சுட்டாப்ல. போலீஸ் பிடிச்சிருத்து. ஓகே, ஸோ அந்த கோவிலோட பூசாரியை தான், ஸோ அவரே அடிச்சிட்டாப்ல, பொருட்கள்லாம் மீட்கப்பட்டிருக்கு. ஸோ நம்பிக்கைங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு இந்த வழக்கம் நமக்கு சொல்லுது இல்லையா? அது யார்கிட்ட? கடவுள்கிட்டயே. ராஸ்கல் போட்டனா. ஸோ அடுத்த ஒரு எச்சரிக்கை வழக்கு ஸோ உங்களுக்கு தேவைப்படும். இப்போ டக்குன்னு இந்த கடவுள் திருட்டினோடனே எனக்கு டக்குன்னு சேகர்பாபு ஞாபகத்துக்கு வருதுங்க. ஏன்னு தெரில, சாரி, மைண்ட் வாய்ஸ். கெட்ட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தோன்றது அப்படியே வெளிப்படையாக பேசிடுவேன். ஸோ ஓகே, அடுத்த ஒரு எச்சரிக்கைகளுக்கு உங்களுக்கும் தேவைப்படும், கவனமாக கேளுங்க. 2023 இந்த OLXல விளம்பரம் போட்டு ஒரு போலி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் நிறுவனம் நடத்தி வீட்டு லீஸ் அட்வான்ஸ் பேரில் மக்கள்கிட்ட மொத்தம் 2.11 கோடி வசூலிச்ச ஏமாத்தின வழக்கில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்கு. உறவுகளே, ஆன்லைனில் வீடு லீஸு அட்வான்ஸு பணம் கட்டுறதுக்கு முன்னாடி உரிமையாளரையும் ஆவணங்களையும் நேரடியாக சரிபார்க்காம ₹1 கூட கொடுக்காதீங்க. இது வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், இது வந்து பயங்கர சீட்டிங்கு. எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதோட இந்த ஆர்கே நகர் பகுதியில் நடந்த கொலை முயற்சி வழக்கில் 2 பேர் கைதாயிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டரு. மற்ற வழக்குடைய தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா தங்க சங்கிலி பறிப்பு வழக்கு ஒரு கைது, கொள்ளை வழக்கு ஒரு கைது, குடும்ப தொல்லை தொடர்பான வழக்கு ஒரு கைது. ஒரு நேர்மையான குறிப்பு சொல்கிறேன். இந்த வார அறிக்கைகளில் சில தொழில்நுட்ப காரணங்களால் சில விவரங்கள் வந்து எங்களுக்கு தெளிவாக கிடைக்கல. ஆனால் உறுதியாக தெரிஞ்ச விவரங்களை மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்கேன். ஸோ பேர் விவரங்களை தவிர்த்துருங்க. ஸோ
நான் எதையுமே வந்து கற்பனை சொல்ல விரும்பல. ஸோ கடைசி தகவல் அவங்களும் சொல்லிட்டேன். ஸோ வழக்கமான நினைவூட்டல், மகளிர் உதவி 181, சைபர் மோசடி 1930, அவசரம் 112. இந்த வழக்குகளில் குற்றம் நிரூபணம் ஆகணும்னா அது நீதிமன்றத்தோட வேலை. நம்ம போலீஸ் வேறு தகவலை உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. அடுத்ததாக நாளை என்ன முக்கியமான தேதிகளை அப்படி சொல்லிடுறேன். நாளை ஆகஸ்ட் 24 காவிரி நீர் விடுவிப்பு மனுவில் உச்சநீதிமன்றம் அடுத்த விசாரணை. தண்ணி விஷயம் கண்ணு வச்சு பார்க்கணும். நம்ம முக்கியமான விஷயம் ஆகஸ்ட் 31 வரை பொறியியல் துணை கலந்தாய்வு விண்ணப்பம். கலந்தாய்வு செப்டம்பர் 3 7 வரை. வீட்டில் படிக்கிற பசங்க இருந்தால் நினைவுபடுத்துங்க. செப்டம்பர் 1 3 விஷயம், ஒரே நாளில் 3 விஷயம். 1 அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற விசாரணை. 2 கோயிலில் வந்து மொபைல் கவுண்டர் அமைக்க அரசு வச்சிருந்த லாஸ்ட் தேதி. 3 தியேட்டர் ரசிகர்களுக்கு முக்கியம் சொல்லியிருந்தேன்ல என்னன்னு சொல்லிட்டு திரையரங்கில் வெளியாகி 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் படம் வரணுங்கிற அந்த நிபந்தனை விவகாரத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக செப்டம்பர் 1 புது தமிழ் படங்கள் வெளியாகாதனும் படப்பிடிப்பு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் நிறுத்தப்படும் சொல்லி தயாரிப்பாளர் சங்கங்கள் கூட்டம் அறிவிச்சிருக்கு. ஸோ பேச்சுவார்த்தையில் தீர்வு வந்தால் நான் உடனே சொல்கிறேன். ஓகேங்களா. செப்டம்பர் 3 எம்டி யோகா படிப்பு விண்ணப்ப கடைசி தேதி முன்னாடியே சொல்லிட்டேன். செப்டம்பர் 15 தாய்மாமன் தங்கமோத திட்டம் தொடக்கம். நவம்பர் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வு. அக்டோபர் 7 கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அடுத்த விசாரணை. வேற என்ன அடுத்த முடிய குடும்ப பேச்சு. உறவுகளே, நேற்று நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மாநில முதல்வர்கள் அடிக்கடி ஒன்றா உட்காந்து பேசுறது நல்லது தானா? கமெண்ட்ல நீங்கள் போட்ட பதில்கள் பார்த்தேன். நீங்கள் ஆக்சுவலாக வந்து நல்லது தான், நல்ல விஷயம்தான் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கரெக்ட், ஐ அக்செப்டட். நல்ல விஷயம்தான், நல்லது தான். அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். நிறைய எல்லா கமெண்ட்ஸும் நான் படித்தேன். ஸோ உங்கள் பகுதியில் நடக்கிற பிரச்சனை தகவல் எதுவாக இருந்தாலும் உறவுகளின் குரல் மூலமாக வாய்ஸ் நோட் அனுப்புங்க. முக்கியமான தகவல்களை உடனே செய்தி அட்டையாக நாங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே போட்டுருவோம். காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி காலை குரல் நிகழ்ச்சியை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிச்சயமாக வரும். மீண்டும் நாளை காலை குரல் நிகழ்ச்சி நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் இருந்ததுன்னா நம்மளுடைய விசில் கிளி கரெக்டாக வந்துடுவாப்புல. ஓகேவா. ஸோ தேடிட்டுருக்கேன், வந்துட்டுருக்கான், சீட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஆன் த வே வரட்டும். சீட்டை ஓப்பன் பண்ணி எவன் அவனை பிடிச்சேன் சொல்கிறேன். ஓகே. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலைக்குள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. See you.